பிஸ்மில்லா. இன்றைய சிந்தனை, அதாவது கொடுப்பல் வாங்கல்ல நேர் செய்திடணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்போ வேணும்னாலும் மரணம் வரலாம். நான் ஒரு கடவுள் நம்பிக்கையுள்ளவன். மறுமையில் கேள்வி கணக்கு நாளில் இந்த வழக்கு இறைவன் முன்னால் வந்துடக்கூடாது. அதனால் இங்கேயே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தரணும் கொடுப்பல் வாங்கல. உண்மையிலே எனக்கு மன உளைச்சலுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, எனக்கு வர வேண்டிய விஷயங்கள்ங்கிறத தவிர நான் ஒரு சிலர்களுக்கு கொடுக்கணும்ல, அதுதான் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ இன்றைக்கி காலையில் 4 கேள்விகள் மனசில் உதிச்சது. ஒன்று, ஏரியா கடந்த 10-15 ஆண்டுகளாக தேனி, பெரியகுளம், கொடைக்கானல் 3 ஊர்லேயும் வியாபாரம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது. எந்த அளவுக்கு தீர்க்கப்படாமல் இருக்குன்னா, கோர்ட்டுக்கு கூட போக வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ அந்த எதிர்த்தரப்பு ஒவ்வொரு ஊர்லேயும் எதிர்த்தரப்பு யாருன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டேன். ரெண்டாவது, இந்த எந்த 3-4 பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கான காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன. 4வது விஷயம் இந்த யார் சைடில் தப்பு இருக்குது, இதை நியாயம் சொல்கிறவங்க யார், அதாவது தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய கடமை அல்லது உரிமை யாருக்கு இருக்குது. கடைசியாக முக்கியமான ஒரு கேள்வி, எதற்காக இதை நான் பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, சோசியல் மீடியாங்கிற மீடியா தான் எனக்கு என்னுடைய ஆயுதம். இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் என்னுடைய எதிர்த்தரப்பிற்கும் சரி, தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய கடமை இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பொது வெளியில் விவாதங்கிற என்னுடைய பிளாக்கில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்க பார்த்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம்.